ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்போதுமே தேவை. இது எப்போ எடுத்த வீடியோனா, நான் கணேச பண்டிகைக்கு எடுத்தேன். ஆனால் என்னால் வந்து போட முடியல, டைமே கிடைக்க மாட்டேங்குது. சரி, இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா இங்கே பெங்களூரில் வந்து எந்த அளவுக்கு வந்து கணேச பண்டிகை கொண்டாடுவாங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல. அதனால தான் டெக்கரேஷன்லாம் கலக்கிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. வருஷம் புதுசு புதுசாக யோசனை பண்ணி புதுசு புதுசாக வைக்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் கணேச பண்டிகை பார்க்குறதுக்கு எந்த வருஷமுமே நாங்கள் வந்து போயிடுவோம். அதுவும் மழை பெஞ்சிருந்துச்சு இந்த வருஷம். எப்போதுமே லைட்டாக மழை பெஞ்சிரும். இந்த வருஷம் கொஞ்சம் ஜோராக தான் பெஞ்சிச்சு. நாங்கள் கணேச பண்டிகை பார்க்க போக முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பரவாயில்ல, அதுக்கப்புறம் மழை விட்டுருச்சு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கொஞ்சம் பொழுது இருக்கவே போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. கணேசா வந்து நல்லா பெருசாக போன வருஷத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் பிரசாதம் வாங்கலை, ஏன்னா வந்து நாங்கள் போன நேரம் வந்து பிரசாதம் வந்து வைக்கலை. அதுக்கப்புறம் சரி, நம்ம இன்னொரு இடத்துல போய் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் அந்த கணேசா பண்டிகையில் வந்து அந்த கணேசா கிட்ட போய் சாமியை கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். அதனால் இங்கே பிரசாதம் வாங்க முடியலை. இங்கே வந்து திருவிழா கூட்டம் மாதிரியே தான் எப்போவுமே இருக்கும். திருவிழா பண்டிகை ஊர் பண்டிகை வந்தாலும் சரி, கணேசா பண்டிகை வந்தாலும் சரி, எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா கணேசா பண்டிகை வந்து பெங்களூரில் வந்து ரொம்பவே நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி இது வந்து எடுக்கிற அன்னைக்கு உள்ள வீடியோ. நான் வந்து கணேசா பண்டிகை அன்னைக்குன்னு உள்ள வீடியோவும், நான் எடுக்கிற அன்னைக்குன்னு உள்ள வீடியோவும் ஒரே வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா ட்ரம்ஸ் எல்லாம் அடித்து நல்லா ரொம்ப நேரம் ட்ரம்ஸ் அடித்தாங்க. ஏன்னா நல்லா அதை வந்து மக்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்கவே அழகாக அப்படியே ஒரு குரூப்பாக சூப்பராக இருந்துச்சு. நானும் அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் கம்மல் வாங்க தான் போனோம். நாங்கள் வந்து கணேசா எடுக்கிறாங்க அப்படிங்கிறக்காண்டி நாங்கள் போகல, கம்மல் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லியிருந்தா. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ட்ரம்ஸ்லாம் வச்சு ரொம்ப ஜோராக அடிச்சிருந்தாங்க. இங்கே பார்க்குறதுக்கு எங்கள் பசங்க இல்லை. அவங்க வந்து டியூஷன் போயிட்டாங்க அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போக சொல்லலான்னு நாங்கள் மட்டும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்புறமா கம்மல், அப்புறம் ட்ரெஸ்ஸு நிறைய வெரைட்டியாக போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து கம்மல், அப்புறம் நான் வளையல், எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு